கிரிப்டோ மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறத விட சம்பாதிச்ச பணத்தை சேஃபாக வச்சுக்கிறது தான் கஷ்டம்னு சொன்னால் நம்புவீங்களா? அதாங்க உண்மை. இப்போ நம்ம எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். பேமெண்ட் மெத்தட்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டலாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு பெரிய மாஸ் க்ரௌடே வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து இருக்கனால இந்த இடத்துல பெரிய அளவில் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்கேமர்ஸ் அண்ட் ஹேக்கர்ஸ் வந்து இருக்கனால நிறைய ஸ்கேம்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அப்படிங்கிற வந்து நடக்குது. டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸும் வந்து வளர்த்துக்கணும். இல்லைனா நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வல்னரபிளாக தான் வந்து சுற்றிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம டிஜிட்டலாக ஸ்டூபிடிட்டிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஹார்ட்வேர் வேலட் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஹார்ட்வேர் வேலட் யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் சேஃபான மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை ஹார்ட்வேர் வேலட் யூஸ் பண்ணுறதும் வந்து வேஸ்ட்டு தான். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு நான் கிரிப்டோ யூசர்னு வந்து நினச்சிங்கன்னா உங்களுக்கும் கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஏன்னா நீங்களும் மொபைல் பேங்கிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு சில எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் ட்விட்டரில் என்னோட ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவர் தெரிஞ்சவர் தான். அவர் வந்து ஒரு $600K மேலே லூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பற்றியும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. ஓவர் இந்த பர்டிகுலர் ட்விட்டர் யூசரோட வேலட் தான் வந்து ஹேக் ஆகி ஃபண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கிரிப்டோலையும் நல்ல இன்சைட்ஸ் ஷேர் பண்ணுறாரு. இவரோட கேஸ் ஸ்டடி இவரோட ஓவரால் ஓன் இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதை படித்து பார்க்கும்போது டெக்னிக்கலி கொஞ்சம் ஸ்டஃப்டு பர்சனாக தான் தெரிகிறாரு. பட் ஸ்டில் ரொம்ப சில்லியான ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கனால பெரிய லெவலில் ஃபண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னு டீட்டெயிலாக ஒன் பை ஒன் வந்து படிப்போம். இவரோட ஃபர்ஸ்ட் ட்வீட் என்ன சொல்லியிருக்காருன்னா $500K வந்து இவரோட வேலட்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து லூஸ் ஆகிருக்கு. மல்டிபிள் வேலட்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே நிறைய வேலட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய செயின்ஸ்க்கு மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணுவோம், சொலோனாக்கு பேந்தம் வேலட்டு, கேஸ்பரி, அது இதுன்னு ஏகப்பட்ட வேலட்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ மல்டிபிள் வேலட்ஸில் $500K லூஸ் ஆகிருக்க மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் அட்டாக். நம்ம எல்லோரும் இந்த பிசிஸு இது உள்ள லேப்டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். வேலட்ஸ்க்கானது மெட்டாமாஸ்க், நானே கூட இங்கே ஃபேந்தம்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த எக்ஸ்டென்ஷன் அட்டாக் அப்படின்னு நடந்திருக்கிறதா வந்து சொல்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் அட்டாக் எப்படி நடந்திருக்கு இவரோட கேஸில் என்னன்னு டீட்டெயிலாக ஃபர்தராக வந்து சொல்கிறேன். 2 சஸ்பிஷியஸான எக்ஸ்டென்ஷன் இவருக்கே தெரியாமல் இவரோட குரோம் ப்ரௌசரில் வந்து அப்பியர் ஆன மாதிரியே வந்து சொல்கிறாரு. லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் ட்வீட் என்ன சொல்கிறாருன்னா அது $500K இல்லை $800K வந்து நான் ஓவரால் வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இவரோட கூகுள் அக்கௌண்ட் தான் ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போ எப்படி இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் அண்ட் கூகுள் அக்கௌண்ட் காம்ப்ரமைஸ் ஆனனால எப்படி இந்த வேலட்ஸில் இருக்க ஃபண்ட்ஸ்லாம் வந்து போச்சு அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இவரோட கேஸ் ஸ்டடியில் வந்து பார்ப்போம். கீலாகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது கைஸ். அது வந்து சாஃப்ட்வேர் கீலாகர், ஹார்ட்வேர் கீலாகர், இதை பற்றி சர்ச் பண்ணும்போது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ்வளோ டெக்னிக்கல் பர்சன் இல்லை, பட் நிறைய இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேற வந்து இருக்கணும். இந்த கீலாகர் என்ன பண்ணுதுன்னா ஹார்ட்வேர் கீலாகர் அப்படின்னும் போது நம்ம இப்போ கிளிக் போர்ட்லாம் கூட டேப்பர் பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கீபோர்டில் இருக்க டேட்டாஸ் வந்து இந்த ஹார்ட்வேர் மூலயமா அந்த என்னென்னலாம் நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த டேட்டாஸ் எடுப்போம். இந்த சாஃப்ட்வேர் கீலாகர்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப் மூலயமாவோ எது மூலயமாவோ இந்த நம்ம கீபோர்டில் என்னெல்லாம் வந்து டைப் பண்ணுறோமோ அதோட டேட்டாஸ்லாம் காம்பினேஷன் ஆஃப் டேட்டாஸ் எல்லா டேட்டாஸுமே அந்த சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்கிட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்னொரு இடத்துக்கு வந்து சென்ட் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட்வேர் கீலாகர். ஸோ கீலாகர் மூலயமா தான் இது ஓவரால் இது வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்னன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி இவரோட கூகுள் குரோம் வந்து அப்டேட் வந்து கேட்டிருக்கு. இவர் அந்த அப்டேட்டை வந்து டிலே பண்ணிட்டே வந்து இருந்திருக்காரு. லேட்டர் ஆன் இவரோட விண்டோஸ், இவர் வந்து பேசிக்காக ஒரு விண்டோஸ் யூசராக தான் வந்து இருக்காரு. ஃபோர்ஸ்ஃபுல்லி ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு அப்டேட்காக. இவரும் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்காரு. ரீஸ்டார்ட் ஆனதும் இவரோட இது கூகுள் குரோமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. அப்டேட் ஆனவும் எப்பவுமே இதில் வந்து ஒரு வியடான விஷயம் நடந்திருக்கு. அவரே கூட வந்து சொல்லியிருக்காரு. பட் ஏன் அந்த தப்பு பண்ணாரு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கூகுள் வந்து அப்டேட் கொடுத்த உடனே கூகுள் வெளியே போயிடும், லாக் அவுட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. மறுபடியும் நம்ம கூகுளுக்குள்ளே என்டர் ஆனதும் நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸோட டேட்டாஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அந்த பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். லாக் அவுட் மட்டுமே ஆகும் தவிர டேட்டாஸ் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகாது. இவரோட கேஸில் இவரோட விண்டோஸ் அப்டேட் நடந்ததும் கூகுள் அப்டேட்டும் நடந்திருக்கு. கூகுள் அப்டேட் நடந்தால் டேட்டாஸ் வந்து போயிடக்கூடாது. பட் கம்ப்ளீட்டாக இவரோட டேட்டாஸ்லாம் வைப் அவுட் ஆகிருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து எல்லா எக்ஸ்டென்ஷனும் இவர் ஏற்கனவே வச்சுருந்தது தான் இருக்கா, என்ன எல்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. பட் இவர் ஒழுங்காக கவனிக்கலையா என்னன்னு தெரியல. லேட்டராக அது ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ என்ன இருக்குடான்னா எக்ஸ்டென்ஷன்லாம் ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரினால சரி சீட் ஃபேஸ் மறுபடியும் என்டர் பண்ணுவோன்னு சீட் ஃபேஸ் வந்து என்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அரை நாள் கழித்து ஃபண்ட்ஸ் மொத்தம் அந்த ட்ரெயின் ஆயிருக்கு அந்த வேலட்ஸில் இருந்து. கிட்டத்தட்ட அதனால தான் $800K வந்து போயிருக்கு. லேட்டரான் என்ன வந்து சொல்கிறாருன்னா ஆஃப்டர் டூயிங் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இந்த பாஸ்ட் 2 hours ஐ நோட்டீஸ் 2 weird எக்ஸ்டென்ஷன்ஸ். அப்போ முன்னாடியே வந்து கவனிக்கலையா என்ன அப்படிங்கிறது கிளியராக அவரோட வேர்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரல.
ஆனால் 2 வியர்டான எக்ஸ்டென்ஷன் வந்து லேட்டராக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒன்று சிங்க் டெஸ்ட் பேட்டா, இன்னொன்று சிம்பிள் கேம். 2 எக்ஸ்டென்ஷன் எப்படி நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தாருன்னு வந்து தெரியல. இந்த 2 எக்ஸ்டென்ஷனோட ஸ்கிரிப்ட் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்ன வந்து தெரிஞ்சுதுறானா, இந்த அளவுக்கு நாலேஜபிளான பர்சன், பட் ஏன் இந்த அளவுக்கு ஒரு சில்லியான மிஸ்டேக் பண்ணாரு தெரியல. எப்படி இவரோட கூகுள் அக்கௌண்ட் ஆக்சுவலாக வந்து இதுவாக இருக்குது, காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே கூகுள் க்ரோம் தான் யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரேவ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கூகுளில் நிறைய இந்த ஆர்டிகல்ஸில் கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்னன்னா கூகுள் அவங்களோட மானிட்டைசேஷனுக்காக ஒரு சில அவங்களோட வியாபாரத்துக்காக டேட்டாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு. அதனால நம்ம கிரிப்டோ பீப்புள், ஸோ நம்ம டேட்டாஸ்லாம் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஸோ பிரேவ் வந்து நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் ஒன்றுத்தில் பிரேவ் யூஸ் பண்ணுறேன். பிரேவில் ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. அதே பிரேவ் அக்கௌண்ட் நான் இன்னொரு டிவைஸில் க்ரோமில் யூஸ் பண்ணுறேன்னா அது ஆகாது. எல்லாத்துலேயும் பிரேவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுங்க. ஒன்று பிரேவில் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரோமில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா க்ரோமில் இன்னொரு ஒரு இதுவுமே வந்து இருக்குது. அந்த இவரோட கேஸ்லையுமே அதுதான் வந்து இருக்குது. பிரேவ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரேவ் லாகின் இருக்குடானா இன்னொரு டிவைஸில் லாகின் பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணுவோம். பட் இந்த கூகுள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கனெக்டடாக இருக்கும். இந்த டிவைஸில் நான் கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இன்னொரு டிவைஸ்லையும் கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னா இந்த ஃபோட்டோஸும் சிங்க்ரனைஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லாமே சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ கம்மிங் பேக் டு திஸ் ஹோல் ஸ்டோரி. என்ன நடந்திருக்குடான்னா, லேட்டரான் இவரே தான் இந்த 2 எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து தெரியாமல் அப்பியர் ஆகிருக்கு. இந்த 2 எக்ஸ்டென்ஷனும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது சிங்க் டெஸ்ட் பேட்டா அப்படிங்கிறது வந்து கீழ் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னால இவரோட கீபோர்ட் டேட்டாஸ்லாம் இவர் மறுபடியும் இது டைப் பண்ணி இவரோட வேலட்குள்ளே லாகின் பண்ணுறதுக்காக சீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ சீட் டேட்டாஸ் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் அந்த டேட்டாஸ் வந்து எடுத்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. இந்த சிம்பிள் கேம் என்னடானா, செக்கிங் இஃப் டேப்ஸ் ஆர் அப்டேட்டட், ஓப்பன், க்ளோஸ், ரெஃப்ரெஷ். ஸோ டேப் எந்த மாதிரி வந்து இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகுதா, ஓப்பன் ஆகுதா, க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த சிம்பிள் கேம். எந்த அளவுக்கு வந்து இந்த ஹேக்கர் வந்து இது பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த சிம்பிள் கேம், அதுவும் மேபி இவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரா, க்ளோஸ் பண்ணுறாரா, இவர் வந்து ஆக்டிவாக இருக்காரா. ஏன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்களேன், ஹேக் ஆகுது அக்கௌண்ட் வந்து உடனே அந்த ஹேக்கர் வந்து உடனே ஃபண்ட்ஸ் வந்து இது பண்ணலை. அவர் கரெக்டாக அசர நேரம், அவர் கரெக்டாக தூங்குவார்ல, லைக் இன்ஆக்டிவாக வந்து இருப்பார்ல அந்த பர்டிகுலர் நேரத்தில். ஏன்னா அப்போ தானே எந்த டேப்ஸும் ஓப்பன் ஆகலை, எல்லா டேப்ஸும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டு அந்த டைமில் அட்டாக் வந்து பண்ணியிருக்கான். ஸோ இது ரொம்ப நம்ம கூர்ந்து பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் இவரோட ஓவரால் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இவரோட கூகுள் அக்கௌண்ட் இது வந்து ஹேக் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. ஆட்டோ சிங்க்ரனைசேஷன் இது முக்கியமாக நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்தேன், இதில் வந்து டர்ன் ஆஃபில் தான் வந்து இருக்குது. என்னன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். என் பிசி ஒன்று இருக்குது, 2வது பிசி வச்சுருக்கேன், 3வது ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன்னா இதில் இருக்க எக்ஸ்டென்ஷனை நான் சிங்க்ரனைஸ் கொடுத்துறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் கூகுள் க்ரோம் கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ அதுலேயும் சேம் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இவர் அந்த எக்ஸ்டென்ஷன் சிங்க்ரனைஸ் கொடுத்துருக்கனால அந்த ஹேக்கர் அந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து எடுத்தனால அவன் சிங்க்ரனைஸ் கொடுத்ததும் இதுலேயும் சிங்க்ரனைஸ் வந்துருச்சு. ஸோ கூகுள் அக்கௌண்ட்டை கொஞ்சம் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. இவர் ஆன்டிவைரஸும் வச்சுருக்கேன். அந்த ஆன்டிவைரஸ் வந்து பெருசாக எனக்கு வந்து உதவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, மெயினாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் 4 வருஷம் 3 வருஷம் கிரிப்டோவில் இருக்கேன், பெரிய ஃபண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இது வரைக்கும் எனக்கு ஹேக்கே ஆனது இல்லைன்னா உங்களுக்கும் அந்த நிலைமை வந்து வரலாம். ஜஸ்ட் பிகாஸ் இப்போ வரைக்கும் வரலன்னு இனிமேலும் வராது அப்படின்னு லெத்தாஜிக்காக வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. அண்ட் அட் த சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு இவரும் அதான் சொல்லியிருக்கார், பிரேவ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அடிக்கடிக்கு சீட் ஃப்ரேஸை வந்து மல்டிபிள் இடத்துல வந்து இது டைப் பண்ண நினைக்காதீங்க. நிறைய வேலட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். காசாக நம்ம பர்னர் வேலட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஏதாவது ரொம்ப ரிஸ்கியான ஒரு டாஸ்க்லாம் பண்ணுறோன்னா அதுக்குன்னு ஒரு 2-3 வேலட் வச்சுக்கோங்க. ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வேலட் வச்சுக்கோங்க. ரிசர்வ் ஃபண்ட்ஸ்னே கூட ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2 ஹார்ட்வேர் வேலட்டில் கூட வந்து போட்டு வைங்க. நான் ஹார்ட்வேர் வேலட் கூட யூஸ் பண்ணுறது சேஃபாக இப்படி யூஸ் பண்ண வந்து சொல்கிறேன், லேட்டரான்னு நான் சொல்லியிருந்தேன், அதையும் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட கூகுளில் இதுவாக ஹேக் ஆகும்போது கூட இவரோட வேர்ட்ஸில் ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஏன்னா an unknown Windows machine gained access about half a day before the attack. It also spoofed the device name, so the notification of the new activity alert, which occurred early morning while I was asleep, appeared similar to devices. ஸோ இவரே ஆக்சஸ் வந்து கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ நான் பிசியில் லாகின் பண்ண பார்க்குறேன்னா அந்த கூகுள் இதுவில் வந்து இந்த ஃபோன்லாம் வந்து ட்ரஸ்டட் டிவைஸ் இதில் வந்து அலோன்னு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் ஆன் பண்ணோன்னா நம்ம ஃபோனில் அலோவ் கொடுத்தா தான் இந்த இடத்துல வந்து அக்சஸ் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்க மாதிரி வந்து சொல்கிறாரு. நான் தூங்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி டிவைஸ் அக்சஸாக வந்து இருந்தனால கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முடிஞ்ச அளவு கிரிப்டோவில் இருக்கீங்கன்னா
தனி செட் ஆஃப் டெலகிராம், தனி மெயிலு, தனி கூகுள் அக்கௌண்ட்டு எல்லாமே தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைலுக்கான தனி இதுவும் கிரிப்டோ லைஃப்க்கான தனி இதுவும் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நீங்கள் 2FA இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணாது கைஸ். நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டை கூட நீங்கள் ப்ராமிஸாக நீங்கள் கரெக்டாக அது யூஸ் பண்ணலன்னா இப்போ இருக்க ஹேக்கர்ஸோட திறமைக்கெல்லாம் நம்மளால் இடே கொடுக்க முடியாது. ஈஸியாக லூஸ் பண்ணிடுவோம். எல்லா வேலட்ஸ்க்கும் பேஸ் என்னது? இந்த சீட் ஃப்ரேஸு ப்ரைவேட் கீ தானே. இப்போ நம்ம சீட் ஃப்ரேஸை வந்து ஒரு இடத்துல தனியாக பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் வந்து பத்தாது. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு டிவைஸில் அதுக்குன்னு தனியாக அந்த இதில் மட்டும் சீட் ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய இதில் அப்படியே டைப் பண்ணிவிட்டு அந்த சீட் ஃப்ரேஸை யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஹார்ட்வேர் வாலெட்டாக இருந்தால் கூட சீட் ஃப்ரேஸ் அக்சஸ் வந்து போயிருச்சுனா இப்போ நம்ம ஹார்ட்வேர் வாலெட் அந்த டிவைஸை நம்ம வந்து தொலைச்சிட்டோம். என்ன பண்ணுவோம்? புதுசாக ஒரு வாலெட் வாங்கி அந்த சீட் ஃப்ரேஸ் கொடுத்து இதை வந்து பேர் பண்ணி இது பண்ணுவோம். என்ன தான் அந்த பின் இருந்தால் கூட நம்ம சீட் ஃப்ரேஸ் தாண்டி ஒவ்வொரு வாட்டி ஃபண்ட்ஸ் அனுப்பும் போது ஒரு பின் வந்து நம்மளுக்குன்னு வந்து போடுவோம். அது இருந்தாலுமே கூட ஸ்டில் அதை கூட பைபாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெறும் 4 காம்பினேஷன் 6 காம்பினேஷன் அந்த மாதிரி தானே அந்த பின்னு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்க அட்வான்டேஜ்னால் நம்ம அதிகபட்சமாக ரொம்ப ஓவர் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய ஆப்ஸோட கனெக்ட் பண்ணி ஆட்ராப் பண்ண மாட்டோம். நிறைய ஆப்ஸோட கிளைம்னு பண்ண மாட்டோம். அதில் ரிசர்வ் ஃபண்ட்ஸு இல்லை லாங் டேர்ம் ஹோல்டுக்கு மட்டும் வச்சுப்போம். அதனால் ஹார்ட்வேர் வாலெட் கம்பல்சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம அதிகமாக வந்து ஓவர் யூஸ் பண்ண மாட்டோம், மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஹார்ட்வேர் வாலெட் வந்து முக்கியம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட ஹார்ட்வேர் வாலெட்லாம் ஒன்றும் காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஹார்ட்வேர் வாலெட் ரொம்பவே வந்து ஒர்த்து தான். பட் அதையுமே நீங்கள் சேஃபாக வந்து பார்த்துக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட்டை வந்து நம்மளோட ஓன் இதயம் போல் காப்பாற்றணும். அதை வந்து நீங்கள் கண்டபடி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் டெலகிராமில் கூட இப்போ கூட நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். டெலகிராமில் நம்ம எல்லாம் ஆட்டோ டவுன்லோட் வந்து வைஃபை தானே யூஸ் பண்ணுறோம், டேட்டா சீப்பாக இருக்குன்னு கண்ட மணிக்கு ஆட்டோ டவுன்லோட் போட்டு வச்சிடறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா மால்வேர்லாம் கூட எவனாவது ஒருத்தன் ஸ்கேமரு கூட மெசேஜ் அனுப்பும்போது அந்த இதுலாம் கூட ஆட்டோ டவுன்லோட் ஆகி நம்மளுக்கு தெரியாமலே அது வந்து ஸ்பேமாக நம்ம மால்வேராக நம்ம டிவைஸில் வந்து இன்ஸ்டால் ஆகக்கூடும். ஸோ அதையுமே இந்த சேஃபாக வந்து பாருங்கள். எல்லா ஆப்ஸும் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஃபோனை நல்லா ஒவ்வொரு ஆப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு டேட்டாவாக இருக்கட்டும், உங்கள் ஃபோன் என்டர் ஆகும்போது அது உங்களோட சூப்பர்விஷன் தாண்டி தான் அதில் வந்து போகணும். எல்லா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் என்னபிள்டாக வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. வேலெட்னா அந்த வேலெட்டு இருக்க அந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்க டிவைஸு எல்லாமே நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடமை வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து போயிருக்கனால நம்மளும் பார்த்து தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஓவரால் கேஸ் ஸ்டடியில் நம்ம நிறைய லேர்னிங்ஸ் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பர்னர் வேலட்ஸ்லாம் கூட வந்து யூஸ் பண்ணுங்க. நிறைய வேலட்ஸை மாற்றுங்களேன். பாஸ்வேர்டும் கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் அடிக்கடிக்கு மாற்றுங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இது ஒரு ஹேபிட்டாக இன்கல்கேட் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் வேலட்ஸும் நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வேலட் யூஸ் பண்ணுறேன், அதுதான் என் வேலட்டுப்பா இந்த காலத்துக்கு அப்படின்னு வந்து யூஸ் பண்ணாதீங்க. பழைய வேலட்டோட அக்சஸும் வச்சுக்கோங்க, அதுவும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-20 வேலட் 30-40 வேலட் கூட போட்டுமே, காசாக பண்ணாமல் ஜஸ்ட் ஃப்ரீ வேலட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாகவும் வச்சுக்காதீங்க. ஹார்ட்வேர் வேலட் வச்சுருக்க வர அதில் வேணால் ஸ்டாக்னண்ட்டாக, ஏன்னா அது நம்ம அதிகமாக சொன்ன மாதிரி மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அப்படின்னு கொடுங்க, நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். நீங்கள் என்ன உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். See you guys tomorrow with another video. Bye bye.